ஒரு வழியாக பல்வேறு தடைகளை தாண்டி கவர்னர் எவ்வளோதான் கடுப்பேற்றினாலும் அதையும் தாண்டி விஜய் அவர்கள் சிஎம்மாக பதவி ஏற்றிருக்கிறார். பார்த்தீங்களா, இந்த நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாளாக விஜய் தொண்டர்களால் கருதப்படுகிறது. பதவியேற்பு விழாவா? ஆமா, நான் ஏதோ ஆடியோ லான்ச்னு நினைச்சேன். ஓ, அந்த வைப்ல இருக்கிறதால இது ஒரு ஆடியோ லான்ச். அந்த வைப்லேயே தான் இருக்கு. ஆக்சுவலாக நான் பார்த்துருக்கேன் இது வரைக்கும். ஸ்டாலின் சார் பதவி ஏற்றப்பவும் நான் பார்த்தேன். அது இதுக்கு முன்னாடி உள்ள மேடைகளில் பேசினது, இறுதியாக ஜனநாயகனுக்கு ஆடியோ லான்ச் நடத்தினப்போ அந்த மேடையில் பேசின மாதிரி ஒரு ஏத்த இறக்கத்தோட கேமரா முன்னாடி இருக்கா, அப்போதானங்க அது கொஞ்சம் உணர்வு பூர்வமாக இருக்கும். அப்படி சரளமாக பேசுறாங்க. நீங்கள் ஏற்றி இறக்கி பேசும்போது ஆர்டிஃபிஷியலாக தெரியுது. அதை கூட விட்டுருங்க, அது அவரோட மேனரிசம். 30 வருஷமாக சினிமாவில் பல முன்னெடுப்புகளை எடுத்த ஒரு அனுபவத்தில் பண்ணுறாருன்னு வச்சுக்குவோம். ஆங்கர் அண்ணாக்கா ஒன்று சொன்னாங்க, அதை கேட்டிங்களா நீங்கள்? அந்த உறுதிமொழியை அந்த சைன் பண்ணுறதுக்கு டக்குன்னு கையெழுத்து எதுக்கு தாமதம்? டக்குன்னு கையெழுத்து போட்டால் டக்குன்னு போயிடுவாரு. அதனாலதான் இந்த தாமதம் பார்க்கணும். இது என்ன இது சினிமாவை போயிட்டு இருக்கு. அவர் ரொம்ப நேரம் நம்ம பார்க்க சிஎம் ஆயிட்டாருங்க, இன்னுமே அவரை ரொம்ப நேரம் பார்க்கணும். அதுக்குதான் இந்த சிறிய தாமதம்னா மறுபடியும் ஒரு பிம்பத்துக்குள்ள கொண்டு அடைக்க பாக்குறீங்கன்ற கேள்வி. மிகப்பெரிய ஒரு ஃபேனா இருக்கிறாங்க. சைன் போட்டு அவர் கிளம்பிடுவாராம். அவர் ரொம்ப நேரம் நம்ம பார்க்கணும், ரசிக்கிறோங்க நாங்க, அதனால ரொம்ப நேரம் தாமதப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஆங்கரிங், இப்படி ஒரு நிகழ்ச்சியில இவங்கெல்லாம் இதை ஏன் ப்ரமோட் பண்றாங்க தெரியுமா? ஒரு விஷயம் சொல்றாங்க, தமிழ்நாட்டோட யங் சிஎம்மா. இவங்களுக்கு தெரியுமா? தெரியும் தாங்க. பாத்தீங்களா, கோட்டு சூட்லாம் போட்டு, கோட்டு சூட்டு போட்டா யங் சிஎம்மாங்க. கலைஞர் சிஎம் ஆகும்போது அவருக்கு வயசு 44, ஜெயலலிதா சிஎம் ஆகும்போது அவங்க வயசு 43. அண்ணனுக்கு என்ன வயசு? அது இருக்கலாங்க, 50+ கூட இருக்கு. அப்ப இது என்னது தமிழ்நாடோட யங்கஸ்ட் சிஎம்னா எனக்கு புரியல. எதுல வருதுன்னா, அழகா இருக்கிறார்ல, காலம் பாத்தீங்கன்னா போஸ்டர்ல கீழே கமெண்ட் எல்லாம் பறக்குது, தமிழ்நாடோட கியூட்டஸ்ட் சீஃப் மினிஸ்டர், கியூட்டஸ்ட் சீஃப், அப்படிதான் போய். அதுக்காக மட்டும் தான் நாங்க ஓட்டே போட்டோம். எங்களுக்கு வந்து அழகான சிஎம் வேணும். இப்போ அங்க பவன் கல்யாண் இருக்காரு, அவர் பாருங்க எவ்வளவு ஸ்டைலா இருக்காரு. இங்க சிஎம் என்ன வளர்ச்சி திட்டங்கள் மட்டும் செயல்படுத்துறாரு. எங்களுக்கு அழகான ஒரு சிஎம் வேணும். அதுக்குதான் மாற்றத்தை தேடி ஓட்டு போட்டோம். இது முன்னாடி வரையுமே பிரச்சாரத்துலதான் இவங்க ஒழுங்குபடுத்துவாங்கப்பா, கரண்ட் கம்பத்துல ஏறாத, அதெல்லாம் பண்ணாதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஒரு பதவியேற்பு விழால அந்த ஆங்கரமா அவ்வளோ கத்திட்டு இருக்காங்க, பா அப்புறமா செல்ஃபி எடுக்கலாம்ப்பா, போனை கொஞ்சம் எடுத்து வைப்பா, நீங்க நிக்காதீங்க, உட்காருங்க, வழி விடுங்க, நீங்க இப்படி பண்ணதான் இங்க டிலே ஆயிட்டு இருக்கு, போனெல்லாம் எடுத்து வைங்க, செல்ஃபி அப்புறமா எடுங்க. அப்படியே ஒரு சில ஷாக்கியோ, அது ஒரு பதவியேற்பு விழா, அது மிகப்பெரிய ஒரு அரசு விழா, அது எவ்வளோ மாண்பா நடத்தப்பட வேண்டிய ஒரு விழா, இப்படி இது என்ன போக்கில் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. முதல் நாள்லே மாண்பு தவறின இடம் இன்னொன்று இருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு ஒன்று பண்ணாங்க. தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசு விழாவும் தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடி தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணாங்க? அவங்க என்ன வந்தே மாதிரமா, அது முதல்ல தேசிய கீதம் 2வது, 3வது தமிழ்தாய் வாழ்த்து. தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு 3வது இடம். நான் என்ன கேட்குறேன், இதுதான் நீங்கள் மாநில சுயாட்சி, மாநில தன்னுரிமைகளுக்காக முன்னாடி நிற்கிறதா? ஆமாம், இது இந்த தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடணும்னு சொல்லி ஆளுநரை வந்து வெளிநடப்பு செய்ய வச்ச சட்டமன்றம் ஐயா. இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? வந்தே மாதரம். வந்தே மாதரம் வந்து முதல்ல தேசிய பாடலா, அது ஒரு மதத்துக்கு சம்மந்தப்பட்ட பாடலாங்கிற சர்ச்சை இருக்கு. அந்த பாடல் முதல்ல பாடுற ஒரு அரசு, அதாவது தமிழ்நாட்டில் நடக்கிற அரசு விழாவா இது அமைஞ்சிருக்கு. டே 1 ஆஃப் மாற்றம்னு எடுத்துக்கலாமா? வந்து ரொம்ப அவரை போட்டு ப்ரெஷர் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இப்போ அவங்க நிறைய ஒர்க் ப்ரெஷர்ல இருந்திருக்காங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு இந்த அரசியல் அனுபவம்லாம் கிடையாது. அதை அவங்க ஒத்துக்கலனாலும் அது அவங்களுக்கு ஒரு உண்மை இருக்கு, அதை ஒத்துக்கணும்ல. அப்போ அது இருக்கு. இப்போ நிறைய சிக்கல்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் இதை கவனிக்காம போயிருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. இருந்தாலும் இது தப்பு, இவ்வளவு நாள் இதை கஷ்டப்பட்டு தப்புன்னு சொன்னா அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது ஒரு பாட்டு தானே, அவ்வளவுதான். அவங்களோட புரிதல் அவங்களுக்கு தெரியாது. ஆமா, அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இது ஒரு இஷ்யூன்னு தெரியாது. ஆனா நீங்க தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆயிருக்கீங்க. ஓகே, நீங்க சொல்ற மாதிரி முறையா வந்திருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போ பார்க்கலான்னு பார்ப்போம். வந்து வரவே நிறைய பேர் வந்திருக்காங்க போல பதவியேற்பு விழாக்கு. முக்கியமான ஒரு ஆள் வந்திருந்தாங்க, அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு த்ரிஷா அவர்கள் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ராகுல் காந்தி அவர்கள் பதவிக்கு. என்னங்க இவங்களை பத்தி மட்டும் பேசுறீங்க, ஒரு முக்கியமான ஆளை விட்டுட்டீங்களே. முக்கியமான ஆளா? எனக்கு வேற என்ன சொல்றீங்க, யாரை சொல்றீங்கன்னு தெரியலையே. சின்ன திரையோட சின்ன தளபதி வந்திருந்தாரு. சின்ன திரையோட சஞ்சீவ், அவரை ஹைலைட் பண்ணாம போயிட்டு இருக்கீங்க. ஆமா, ஆக்சுவலா அவரு சிஎம் ஆக போயிருக்காருல, தாவேகா தலைவர் விஜய் ஆகி இருக்காரு. அவரை வந்து செராக்ஸ் காப்பி எடுத்த மாதிரி நின்றுட்டு இருக்காரு. நான் யோசிக்கிறேன், ஏன்டா இந்த மனுஷனை எந்த சேனலும் ஹைலைட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி முக்கியமான நபர்கள்லாம் வருகை தந்திருக்காங்க. இல்ல, ராகுல் காந்தியோட வருகையை பத்தி பேசணும் நம்ம. ஆமா, பேசியே ஆகணும். இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு கட்சியில இருந்தப்பவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சாரு. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் ஸ்டாலினை பத்தி பிக் பிரதர்னாரு. ஒரு 4 நாள் முன்னே என்ன பண்ணாருன்னு தெரியும். இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்களை பிரதர்னு சொல்லியிருக்காரு. அப்படி மாத்தி ஸோ ஒரு 5 வருஷம் கழிச்சு பிரதருக்கு என்ன நடக்கும்னு நம்மளால கணிக்க முடியாது. இப்பவே பார்த்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது என்ன, ஓரளவுக்கு தெரியுது இனிமேல் தாவேகாவோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு. இல்ல, இது நம்ம சொல்றதை விட மேல இடத்துல இருந்து சொல்லியிருக்காங்க. மோடி அவர்கள்
திட்டிருக்காரு பாருங்க. திமுக மோடி முதுகுல கரெக்ட் குத்திருக்குன்னு. ஒரு செம்ம பாயிண்ட் எடுத்து கொடுத்திருக்காரு. சும்மாவே நீங்க நேருவையே இழுத்து அரசியல் பண்ற ஆள் நம்ம மோடிஜி அவர்கள். இப்ப நீங்க வந்து உங்க கூடவே இருந்த காங்கிரஸை முதுகுல குத்திருக்கீங்கன்னு சொல்லி ஒரு ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. கூடவே இருந்தவங்களே முதுகுல குத்திட்டாரு, உங்களை குத்த எவ்வளவு நேரம் ஆகும்னு மக்களை மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல உண்மைதானே, உண்மையை சொல்லியிருக்காரு தாண்டி. இப்படி பாரு உங்க எதிரியே வந்து நீ அவங்களுக்கு எதிரியே வீழ்த்துறதுக்கு அவர் நீ முதுகுல குத்திருக்கன்னு அவரு சொல்றாரு. என்னகிட்ட அவருக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அது. ஆனா அவரே நீ முதுகுல குத்திருக்கன்னு சொல்லி காட்டுறாருன்னா அந்த அளவுக்கு காங்கிரஸ் இந்த இடத்துல வந்து மோசமா பிளே பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. தமிழ்நாட்டின் 13வது முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு விஜய் அவர்கள். 9 பேர் அமைச்சர்களா பதவி பிரமாணம் எடுத்திருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு ஆள் ஆதவ அர்ஜுனா. அவரோட பின்னணி என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஊழல் ஒழிப்புத்துறை அது மாதிரி எதனா கொடுத்துருக்காங்க. நல்ல வேளை அது கொடுக்கல. என்ன கொடுத்திருக்காங்கன்னா உத்தேச பட்டியல்ல மதுவிலக்கு மற்றும் விளையாட்டுத்துறை கொடுத்திருக்காங்க. மதுவிலக்கு எதுக்காகனா அவர் இந்த கார்ல உட்காந்து பேசினார்ல, வடச்சென்னையில போதை அதிகமா இருக்கு ஒளி பண்ணாரு. அதுக்காக எல்லாம் இல்ல. ஏர்போர்ட்ல சரக்கு பாட்டில் எடுத்துட்டு போய் மாட்டார்ல, அதுக்காக எப்படி ஒழிச்சாரு பாருங்க. சரக்கு டெல்லிக்கு எடுத்துட்டு போய் தமிழ்நாட்டுல இருந்து ஒழிக்க போறாரு. சொல்லாதீங்க. ஆனா விளையாட்டுத்துறை அவர்கிட்ட கொடுத்துதான் அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். அதனால கொடுத்துட்டு விளையாட்டுத்துறை கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. இங்க 41 பேர் செத்து போனப்போ பிரச்சனை நடந்து இருந்தப்போ டெல்லியில இருந்துட்டு கையில பேஸ்கெட் பால் வச்சுட்டு சிரிச்சுட்டே பேட்டி கொடுத்தாரு. பாருங்களேன் பேஸ்கெட் பால்ல விளையாடுறாருன்னு விளையாட்டுத்துறை. பாருங்க அப்போ எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தாலுமே துக்கம் இருந்தாலுமே அந்த டைம்ல ஒரு மேம்படுத்துறாரு. அப்ப பாருங்க ஆட்சி கொடுத்தா அவர் எந்த அளவுக்கு மேம்படுத்துவாருன்னு பாருங்கன்னு. அதுக்கப்புறம் சில துறைகள் இருக்கு. வெங்கட்ராமன் இதை நம்ம பேசியே பள்ளி கல்வித்துறை 67 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பிராமணர் கையில மறுபடியும் அமைச்சரவை, அதுவும் பள்ளி கல்வித்துறை. இங்க பள்ளி கல்வித்துறை சார்பா எந்த இந்த பூநூல் கையில நூல் மாட்டிக்கிச்சுன்னா என்ன ஆகும்? அதுதானே இப்ப மிகப்பெரிய ஒரு சிக்கலாவே இருக்கு. பாயிண்ட். அது பிரச்சனை, அது முக்கியமான பிரச்சனை. இந்த சமயத்துல PM ஸ்ரீ திட்டம், இதை நம்ம இங்க கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் போட்ட முதல் கையெழுத்து ஒரு பக்கம் இருக்க, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் முதல் முறையா எதுக்கு ஒப்புதல் வாங்கி கையெழுத்து போடுவாருங்கிற ஒரு கேள்வி. PM ஸ்ரீ திட்டத்துக்கு தான் போடுவாங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இங்க இருந்த அரசு பள்ளிகளை அவ்வளவு தூரம் மேம்படுத்தி வச்சிருக்கு. PM ஸ்ரீ திட்டத்துல இருக்கிற முக்கியமான அபாயங்கள் 3 எண்ணம். ஃபர்ஸ்ட் மும்மொழி கொள்கை. அதை எதிர்த்து இங்க இருக்கிறவங்க எவ்வளவு போராட்டம் பண்ணி இந்த நிலைமைக்கு இந்த தமிழ்நாடு வந்திருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அது ஒண்ணு. இன்னொன்னு 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு. எதுக்கு? சின்ன வயசுல அதிகரிக்கணும். இப்போ எல்லா குழந்தைங்களும் சின்ன வயசுல படிக்கவும் இல்லை. ஆனா எக்ஸாமு இப்போ நம்ம 10th போறோம், நம்ம படிச்சே ஆகணுங்கிற ஒரு எண்ணம் வரும். அது வரைக்கும் படிச்சதை வச்சு ஏதோ முட்டி மோதி முன்னேறிடுவான். 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆல் பாஸ் போட்டதுக்கு என்ன காரணம்? வெளிநாட்டுக்கு போகணும்னா 10th படிச்சிருக்கணும்னு ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு முன்னால. அப்படி இருக்கிற சமயத்துல 9 வரை படிச்சுட்டேன், 10th மட்டும் எப்படியாவது நான் பாஸ் பண்ணிட்டேன்னா நான் வெளிநாட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. இப்போ 3ஆம் கிளாஸ்லேயே நீங்கள் பொது தேர்வு வைக்கிறீங்க, படிச்சு எழுதி ஃபெயில் ஆயிட்டா வெட்ஸ் ஆயிடாது அந்த குழந்தை. இல்ல 3ஆவது தாண்டி யாரும் படிச்சவங்க இருக்க மாட்டாங்க தமிழகத்துல. இடைநிற்றல் அதிகரிக்கும். ஆக்சுவலா இந்த PM ஸ்ரீ திட்டத்துல அவங்க இந்த பொது தேர்வெல்லாம் கொண்டு வந்ததுக்கான முக்கிய காரணமே இடைநிற்றலை அதிகரிக்கணும். இப்படி அதிகரிச்சா தமிழ்நாட்டோட லிட்ரஸி ரேட்டு இருக்கிறத விட ரொம்ப கம்மியாயிரும். இன்னொன்னு மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்பு. எனக்கு வேணும், நான் நார்த்தில் போய் வேலை பார்க்க போகிறேன், இல்லை நான் இப்போ IAS IPSக்கு படிக்கிறேன்னா எனக்கு ஹிந்தி வேணும்னா நான் கற்றுக்குவேன். ஆனால் என்ன ஹிந்தி கற்றுக்கிட்டே ஆகணும், நீங்கள் ஹிந்தி கற்றுக்க உனக்கு வந்து நான் கல்வி நிதியை தர்றேன்னு சொல்லி என்னை ப்ரெஷர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி மோடி அவர்கள் எவ்வளோ நம்மளுக்கு வந்து தடை கொடுத்தாங்க. இதெல்லாம் தரமாட்டேன், நீ வந்து ஹிந்தியை படி, நீ ஹிந்தியை படிக்கலைன்னா நான் காசாக தரமாட்டேன், உங்கள் தமிழக மாணவர்கள் எப்படி போனாலும் எனக்கு பரவாயில்ல, நீ ஹிந்தியை தெரியா காசு தரேன். அதையும் தாண்டி சொந்த நிதியில் தமிழக மக்கள் மாணவர்களுக்கு எவ்வளோ நல்ல திட்டங்களை ஸ்டாலின் கொண்டு வந்திருக்காரு. நம்ம அதை பற்றி பேசணும்ல. இப்படி இருக்க சூழ்நிலையில மறுபடியும் ஒருத்தர் வெங்கட்ரமணன் போன்ற ஒரு பிராமணர்களை பற்றி நீங்கள் அமைச்சரில் உட்கார வைக்கிறீங்கன்னா PhD திட்டத்துக்கு ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு கையெழுத்து போட்டுற மாட்டாங்க. ஏற்கனவே அந்த வெங்கட்ராமன் ஒரு ஆங்கில பத்திரிகை கொடுத்த பேட்டியில என்ன சொல்லி வச்சிருக்காரு? பிராமணிய எதிர்ப்புங்கிறது அவுட்டேட்டட் ஐடியாலஜி. பிராமண எதிர்ப்புன்னு சொல்ல, பிராமணர்களின் எதிர்ப்பு அப்படின்னு. இங்க யாரும் பிராமணர்களை எதிர்க்கல, அந்த பார்ப்பனியம் அப்படிங்கிற ஐடியாலஜி தான் எதிர்க்கிறாங்க. அதுவே அவுட்டேட்டட் ஐடியாலஜினா அதை எதிர்த்து தான் தமிழ்நாடு இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு. இது விஜய்க்கு தெரியாதா? நான் என்ன கேட்கிறேன், பெரியாரை அம்பேத்கரையும் கொள்கை தலைவர்களா வச்சுக்கிட்டு இவரை போய் நீங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சராக்கி PM ஸ்ரீ திட்டத்துல கையெழுத்து போட்டா உங்க கொள்கை தலைவரை தூக்கி நீங்க ஓரமா போட்டுட்டீங்கன்னு அர்த்தம்னு எடுத்துக்கலாம். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா கண்டிப்பா இதை செய்யலன்னா ஊடகங்கள் உட்பட நம்ம மாதிரி எல்லாருமே தாராளமா கேள்வி கேட்பாங்க. நீங்க நினைக்கிறீங்களா? நம்ம கேள்வி கேட்போம். நம்ம மட்டும்தான் கேள்வி எதிர்க்கட்சி தலைவரா வந்து திமுக இருக்கிற வரையுமே அது நடக்க சாத்தியம் இல்லைன்னு கேள்வி கேட்கறதுக்கு இவங்க இருப்பாங்க. மக்கள் கேட்கறாங்களோ இல்லையோ, மக்களுக்காக கேள்வி கேட்க எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்க. அது திட்டங்களை நம்ம பொறுத்திருந்து இந்த இடத்துல நான் முக்கியமான ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணணும். பராசக்தின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துல திடீர்னு ஹிந்தியை இது பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணும்போது அந்த ஊர்ல
சிவகார்த்திகேயனோட பாட்டியா இருப்பாங்கல்ல, அவங்க 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பாங்க. காலேஜில் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் மணி ஆர்டர் அனுப்புறதுக்கு அதெல்லாம் அவங்க தான் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்த நாளே போஸ்ட் கார்டில் எல்லாமே ஹிந்தியில் மாறிடும். அந்த பாட்டி போய் கேட்பாங்க, என்ன எல்லாம் ஹிந்தியில் இருக்குது, அங்கே நிற்கிறவர் ஹிந்தியில் பேசுவார், இனிமேல் எல்லாம் இப்படிதாங்கிற மாதிரி. அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, 8ஆம் கிளாஸ் படித்த என்னையவே ஒரே நாளில் படிக்காத தற்குறி ஆக்கிட்டாங்க பண்ணுவாங்க. ஹிந்தி உள்ளே வந்தால் நமக்கும் அதுதான் நிலைமை. ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு முழுசா நம்பிக்கை இல்லை. நீங்க சொல்றதுனால பொறுத்திருந்து பார்ப்போம். திட்டங்களை பற்றி பார்த்தோம்னா வாக்குறுதிகள் நிறைய கொடுத்துருந்தாரு. முதல் திட்டத்திலே விஜய் எதுக்கு கையெழுத்து போட போறாருன்னு சொல்லி அதில் பரபரப்பா பேசிட்டு இருந்தாங்க. நம்ம கூட என்ன நினைச்சோம், மகளிர் உரிமை தொகை இப்போ அவர் வெற்றி பெற காரணமா இருந்தது நிறைய பெண்கள் ஓட்டு இங்க வந்து போச்சு. ஸோ பெண்களுக்காக அவர் ஒரு கையெழுத்து போடுவாரு பார்த்தோன்னா அதெல்லாம் இல்லை, ஏமாத்திட்டு போட்டாங்க அப்படின்ற மாதிரி. 200 யூனிட் நான் ஃப்ரீயா தரேன்னு சொல்லிட்டு நீங்க 500 யூனிட் யார் யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து நான் தரேன்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி நம்ம பார்க்கலாம்? 200 யூனிட் தரேன்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு ஒரு தகுதி கொண்டு வந்திருக்காங்கல்ல. 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்றவங்களுக்கு தான் 200 யூனிட் இந்த 2 மாசமும் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காரு. ஸோ 501 யூஸ் பண்ணா கூட அந்த திட்டத்துக்குள்ள நீங்க வர முடியாது. இன்னொன்று ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்த 100 யூனிட் மின்சாரமும் இனிமே கிடையாது. அந்த ஃப்ரீ மின்சாரம் இனிமே நீங்க கொடுக்க மாட்டீங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, தகுதி பார்த்து கொடுக்குறீங்க. இதுக்கு முன்ன 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை அப்ப என்ன சொன்னாங்க, எல்லாருக்கும் 1000 ரூபான்னு சொன்னீங்க. இப்ப தகுதி பார்த்து கொடுக்குறீங்க, அதாவது குடும்பத்தோட வருமான வரம்பு வச்சு கொடுக்குறீங்கன்னு கேள்வி கேட்டீங்கல்ல. இப்போ நீங்க எதுக்கு 200 யூனிட் மின்சாரத்தை 500 யூனிட்டுக்குள்ள தான் பயன்படுத்துறவங்களுக்கு கொடுப்பீங்கன்னு கையெழுத்து போட்டுருக்கீங்க? அரசியலே புரியுது. ஸோ தகுதி பார்த்து தான் தர முடியுங்க. எல்லாருக்கும் போயிட்டு ஒரு பெரிய பணக்காரர் இருப்பான், அவங்களுக்கு போயிட்டு நான் வந்து 500 யூனிட் ஃப்ரீயா தரேன்னா தர முடியாது. அப்போ தகுதி பார்த்து தான் கொடுக்க முடியுதுன்னா உங்களுக்கு இப்பதான் அரசியலே தெரியுது, புரியுது உங்களுக்கு இப்படிதான் பண்ண முடியும்னு இப்பதான் கத்துக்கிறீங்க. சரி, இப்பதானே கத்துக்கிறீங்க. நீங்க பதவி இங்கே ஏற்றுட்டு முதலமைச்சர் அலுவலகத்துக்குள்ளே போனீங்கல்ல, போய் என்ன ஏதுன்னு பார்த்துருக்கணும்ல. பார்க்கறதுக்கு முன்னாடி மேடையில் நின்று என்ன பேசுறீங்க? தமிழகம் வந்து மிகப்பெரிய கடனில் இருக்கு, திமுக அரசு இவ்வளோ கடனை வாங்கி குவிச்சிச்சுன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. உங்களை எல்லாரும் பனையூரில் நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது நான் நம்பவே இல்லை. ஆனால் இப்போ நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்க வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுறது பிப்ரவரியில், அதுக்கு அப்புறம் தானே நீங்கள் இதெல்லாம் அனுபவிச்சிங்க. இலவசங்கள்லாம் கடன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? பேசின எல்லா மேடையிலையும் தமிழ்நாடு கடனில் தத்தளிக்குது, தமிழ்நாட்டில் இவ்வளோ கடன் இருக்குன்னு பேசுனீங்கல்ல. அப்போ எதுக்கு வாக்குறுதிகளை அள்ளி தெளிச்சிங்க? இப்போ கால அவகாசம் கேட்குறீங்க. எவ்வளோ நாள் கால அவகாசம் வேணும்? ஒரு 5 வருஷம் போதுமா? அதுதான் நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் பாருங்க. கண்டிப்பாக நாங்கள் அடித்து சொல்கிறோம், அவர் கொடுத்த திட்டங்கள்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக நிறைவேற்ற முடியாது. இதுக்கு ஒரு காரணம் கூட சொல்கிறாரு. நீங்கள் பாருங்க, இந்த மாதிரி திமுக அரசு நிறைய கடன் வாங்கி போயிடுச்சு, எங்களால் பண்ண முடியல, அடுத்த 5 வருஷம் கொடுங்க நான் பண்ணி காட்டுன்ற மாதிரி கேட்பாரு. நம்ம இப்போதான் நேற்று தான் பேசிட்டோம், இன்னைக்கு காலையே அதே பண்ணுறாரு. அதுவும் ஸ்டாலினை சொல்லிட்டாரு. ஸ்டாலின் வந்து எவ்வளவு மாண்பா தெரிவிச்சிருந்தாருன்னா, உங்களுக்கு வாழ்த்துக்கள், புதிதாக ஆட்சி அமைக்க வேண்டிய தாவேக்காக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன், இது உங்களால பண்ண முடியாது, ஆனாலும் ஆல்ரெடி இந்த திட்டங்களை நீங்க தொடருங்க, 6 மாசத்துக்கு எந்த விமர்சனமும் கொடுக்க மாட்டோம், கட்சி ரீதியாக இந்த பிரச்சனை வராதுன்னு சொல்லியிருந்தாரு. நீங்க என்ன பண்ணிருக்கணும், முதல் நாளே மேடை ஏறி இங்க சீன்றீங்க, திமுக அரசு இவ்வளவு பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சீனிங்க. அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு, அதை பாத்தீங்களா நீங்க? ஆமா, நான் அது படிச்சேன். இதை விட டீசெண்டா ஒருத்தர் தம்பி போய் வேலையை பாருங்கன்னு சொல்லவே முடியாது. கொடுக்கறதுக்கு மனசும் தைரியமும் வேணும். இப்போ இந்த 5 வருஷம் ஆட்சி காலத்துல மத்திய அரசுக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் எவ்வளவு சண்டை போயிட்டு இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். நிதி தர்றதுக்கு கூட நீ ஹிந்தி கத்துக்கன்ற அளவுக்கு நம்மளை போட்டு ப்ரெஷர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் எதிர்த்து நீங்க சொல்ற மாதிரி கடன் வாங்கியிருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. 2011 அதிமுக ஆட்சி பொறுப்பு ஏற்கும்போது இங்க கடன் தொகை 1.1 லட்சம் கோடி. அதிமுக 10 வருஷம் ஆட்சி முடிச்சு வெளியே போகும்போது 4.85 லட்சம் கோடி. மொத்தம் அவங்க வாங்கின கடன் தொகை 3.84 லட்சம். நீங்க சொல்லலாம் 10 வருஷம் வெறும் 3.5 லட்சம் தான் கடன், 3.25 லட்சம் தான் கடன் வாங்கியிருக்காங்க. இவங்க 5 வருஷத்துல 4.8 லட்சம் கடன் வாங்கிட்டாங்கன்னு. கடனுங்கிறது ஒரு தொடர் சங்கிலி மாதிரி. இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, அவங்க கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க, நான் தான் அதெல்லாம் பார்த்துக்கணும்னு. அதே மாதிரி அதிமுகவில் வாங்கின கடனுக்கு இவங்க வட்டி கட்டிட்டு இருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க பதவி ஏற்கும்போது கொரோனா காலம், அதுக்கப்புறம் சென்னை, திருநெல்வேலி இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் மழை வெள்ள பாதிப்பு, இது எல்லாத்தையும் அவங்க சரி கட்டினாங்க. ஒரு நாள் மேடையில ஏற நின்று அதிமுக கவர்மெண்ட் இவ்வளவு கடன் வச்சுட்டு போயிருக்குன்னு அவங்க சொல்லல. அவங்க சொல்லவே கிடையாது. முக்கியமான ஒரு விஷயம், இது எல்லாத்தையும் தாண்டி மத்திய அரசு நிதி கொடுக்கவே இல்லை. நீங்க சொல்ற மாதிரி கடன் வாங்கியிருக்காங்க. கடன் வாங்கி என்ன பண்ணாங்க? நீங்க 2011 2021 வரைக்கும் இருந்த தமிழ்நாட்டையும் 2021 2025 வரைக்கும் இருந்த தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணி பார்த்தா வாங்கின கடன் எல்லாமே உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு தான் செலவு பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். சரி, உள்ள போயிட்டு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு தானே நீங்க பேசியிருக்கணும். என்ன நியாயம்? அவர் அதான் சொல்றாரு, உள்ள வந்தா தானே தெரியுது, எனக்கு உள்ள வந்த பிறகுதான் தெரியுது அப்படின்றாரு. அப்ப மக்கள் இப்ப வந்து ஒரு பயத்துல இருக்க மாட்டாங்களா? என்னடா இது, முதல் நாளே நான் உள்ள வந்து பார்த்தா எனக்கு தெரியுதுன்ற. ஏன் சரிமா அவர் அப்படி சொல்றாரு? ஏன்னா இப்ப இந்த பதவி இழுபறி போயிட்டு இருந்துச்சுல, ஆளுநர் செக் வச்சு கூப்பிட்டு வந்தார்ல, அந்த டைம்ல 6 சிலிண்டர் தருவேன்னு சொன்னியன்னா அப்படின்னு மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருந்துச்சு, சோசியல் மீடியால. நீங்க கேட்கலாம், இதெல்லாம் விஜய் பார்த்திருப்பாரு, அவர் பாக்குறாரு. ஏன்னா அது அவர் மேடையிலே சொல்லியிருக்காரு, நண்பா நண்பீஸ் குட்டி நண்பீஸ் நீங்க வீட்டுல
வீட்டில் பண்ணுறதெல்லாம் நான் பார்க்குறேன், ரீல்ஸ் பார்க்குறேன்னு சொன்னார். அப்போ இந்த மீம்ஸை பார்த்துருப்பாரு. போய் உட்கார்ந்தோன்னு 6 சிலிண்டர் கேட்பாங்களோ அப்படின்னு நினச்சிருப்பாரு. அதனால தான் கஜானாவை காலி பண்ணிட்டாங்களா. முதல்வர் சொல்ல அதெல்லாம் காசு இருக்குது, எடுத்து கொடுங்க, உங்களுக்கு மனசு வேணும், தைரியம் வேணும். முதல் நாளே இப்படி ஒருத்தர் பேசுறது ஒரு பிளாக் மார்க்காக தெரியலையா? கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் முதல் நாளே நிறைய குறைகள் இருக்குது. தமிழ் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு. நிறைய விஷயங்கள் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை வந்து மக்களிடையே வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்த வகையில் நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்க நம்பிக்கை இப்போ கேள்விக்குறியாக நின்று இருக்கு. இப்போ இந்த தேர்தல் வாக்குறுதிகளை இப்படி போயிருக்கு. இன்னும் நிறைய கொடுத்துருக்காரு. ஒன்னொருத்துக்கும் என்ன காரணங்கள்லாம் சொல்ல போறாரு. இருந்தாலும் ஒரு பாசிட்டிவான ஒரு நம்பிக்கையில் இருப்போம், தொடர்ந்து செய்வார்னு சொல்லி, அதை தவறினால் ஊடகங்கள் உட்பட பல்வேறு துறையினர் எதிர்த்து கேள்வி கேட்பாங்க. கேட்க வேண்டிய உரிமை எல்லாருக்குமே இங்கே இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எது மாதிரியான ஆட்சி தாவேக்கா அடிப்படையில் இருக்க போகுதுன்னு சொல்லி.